வணக்கம். இதுவே நல்லா டக்கேஸ் என்ற ஞாயிறு செய்திகள், நாளிதழ் செய்திகள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் பல செய்திகள் வந்திருக்கு. அதெல்லாம் வரிசையா கடகரம் பார்த்துக்குவோமா? வருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் அப்படின்னு சினிமால டிவில எல்லாம் சொல்றாங்க. ஆனா நான் உங்களுக்கு பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கேன். இயல்பா பேசுவோம். வரிசை செய்திகளை பார்த்துக்கிடுவோம். முதலில் இந்து தமிழ் திசை தமிழ் இந்து தமிழ் வயநாடு பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை சிகிச்சைகளை சந்தித்து ஆறுதல். பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்த ராகுல் காந்தி. ஐயா நீங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம், வந்தீங்க, அத தேசிய பேரிடர் அப்படின்னு சொல்லி அறிவிங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை விட்டுருக்காரு. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் ஏற்கனவே நிதி கேட்டிருந்தாரு. முதல் கட்ட நிவாரண தொகையா ஒரு 5000 கோடி கொடுங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த போன உயிர்கள் மீண்டு வரப்போறது இல்லை. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கண்டிப்பா நிவாரணம் வேணும். வீடுகளை இழந்து சின்னஞ்சிறுவர்கள், இளைஞர்கள், கணவனை இழந்தவர்கள், வயதான பெற்றோர்களை இழந்தவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நிதி வேணும். சோ முதல்ல வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட மாதிரி தேசிய பேரிடரை அறிவிச்சு பெருவாரியா நிதியை வழங்க வேண்டும் இந்திய ஒன்றிய அரசு என வியன்னாலா டக்கீஸ் கோரிக்கை வைக்கின்றது. வினோத் போகத் மனு மீதான தீர்ப்பு தள்ளி வைப்பு. ஆக்சுவலா வந்து எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நம்ம வந்து இதை பெருசா எதிர்பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டாங்க. வினேஷ் போகத் வந்து வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டாங்க. மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் காமிச்சிட்டாங்க. பாலியல் குற்றவாளிகள் இந்தியாவில் பாலியல் குற்றவாளிகள் இருந்தவங்களும் அடையாளம் காமிச்சிட்டாங்க. அது எந்த கட்சியும் அதை காமிச்சிட்டாங்க. அவங்க பெரிய சரித்திரம் படைத்து விட்டார்கள். இனிமே இந்த ஒலிம்பிக்ல வந்து நீங்க தர்ற மெடல்ன்றது செகண்டரி, ரெண்டாவது மெடல் கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது செகண்டரி. தீர்ப்பு வந்து ஆக்சுவலா நேற்று இரவு அறிவிக்கிறது. அவங்க வெள்ளி மெடல் கேட்டிருந்தாங்க, அது தள்ளி போகுது போல தெரியுது. அது நீங்க கொடுங்க, மெதுவா கொடுங்க, சாவாசமா கொடுங்க, அடுத்து ஒலிம்பிக் வரக்குள்ள கொடுத்துருங்க, சரியா? வங்கதேசத்தில் மாணவர்கள் மீண்டும் போராட்டம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜினாமா. நேற்று காணொலி நம்ம சொல்லியிருந்தோம். ஒய்துல் ஹாசன், கமலஹாசன் மாதிரி ஒய்துல் ஹாசன் அவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நேற்று வந்து மாணவர்கள் ரவுண்ட் அப் பண்ணியிருந்தாங்க. என்ன உச்சநீதிமன்றம், பங்களாதேஷ் உச்சநீதிமன்றம் ஸ்தம்பித்தது. கடைசியில் அவரு ராஜினாமா பண்ணிவிட்டார். சோ பங்களாதேஷில் இன்னும் வந்து அமைதி திரும்பவில்லை. என்ன ஆனா இன்னைக்கு வந்து பங்களாதேஷோட பிரதமராக இருந்த எல்லாம் இருந்து கொண்டிருக்கிற ஸ்டேட்டஸ் கோ ரைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க அதிகாரப்பூர்வமா ராஜினாமா கிடையாது, ஒன்றும் கொடுக்கல. ஷேக் ஹசீனா தான் இன்னைக்கு தேதிக்கு அவுஸ்டர்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் சொன்னா கூட இன்னும் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்ததுனால அவங்களும் பிரதமராக தான் கருதப்படுவாங்க. ஏன்னா மீண்டும் ரத்த சிந்துவோம், பங்களாதேசத்தை கட்டியமைப்போம், வங்கதேச மைனாரிட்டிகள் உறுதி. பாருங்க எப்படி இந்த சொல்ற மாதிரி தான் இருக்கு. என்ன எல்லாரும் ஒத்துமையா இருந்து, பங்களாதேஷ்ன்றது எல்லா சாதி சமயம் கடந்து அனைவருக்குமான தேசம். அதனால சில புல்லுருவிகள் நடத்தக்கூடிய தாக்குதலை மத ரீதியை அடையாளப்படுத்தி எங்களை பிரிக்க நினைக்க வேண்டாம்னு அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி சகோதரர்கள், இப்ப மெஜாரிட்டி இஸ்லாமிய சகோதரர்கள், மைனாரிட்டி எல்லா பிற மதத்தோர் எல்லாருமே இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் பங்களாதேஷை விட்டு கொடுக்க மாட்டோம், அனைவரும் ஒன்றுபட்டு பங்களாதேஷை மீட்டெடுப்போம் சொல்றாங்க. வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். அடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் விட்டு 9 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கொத்து மீனவர்கள் பிடிச்சு போறாங்க. ஏன்னா இந்திய ஒன்றிய யூனியன் கவர்மெண்ட்ல வந்து வலுவான அரசியல் தலைமை இருந்தா இதெல்லாம் நடக்காது. நமக்கு வந்து பெரிய பாப்புலர் பொலிட்டிஷியன் இல்ல. இன்றைய ஒன்றிய அரசு வந்து அவ்வளவு அரசியல்வாதிகள் வந்து பெரிய அளவுல மக்களுக்கு வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய நபர்களா இல்ல. அதனால எந்த சுத்தி இருக்கிற ஒரு நாடுமே வந்து பெரிய அளவுல வந்து ரெகனைஸ் பண்ணல. ஒரு 36 பேரை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. சோ மீனவர்கள் வந்து வேலை நிறுத்தம் 9 நாள் வந்து போராடி பார்த்தாங்க. தீர்வு வரும்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சொன்னதுனால அந்த வார்த்தையை நம்பி போயிருக்காங்க. தமிழக முதல்வர் விரைந்து நடவடிக்கை எடுத்து ஒன்றிய அரசை வற்புறுத்தி மீனவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். அடுத்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு தமிழக அரசின் விருது அறிவிப்பு. ஜெயசீலன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா வெம்பக்கோட்டை அகழாய்வில் சுடுமண் ஆட்டக்காய்கள் கண்டெடுப்பு. அது 2000 வருஷத்துக்கு முந்தினதா 20000 வருஷத்துக்கு முந்தினதாங்கிறத அந்த கார்பன் ரேட்டிங்கா அது போன்ற சில விஷயங்களை வச்சு விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்க. அதை வச்சு விரைவில் கண்டுபிடித்து நம்முடைய உண்மையை, தமிழரின் உண்மையை உலகத்துக்கு காட்ட வேண்டும்.
நமது மாநில அரசு. இரவில் ஒளிரும் திருமலை நாயக்கர் அரண்மனை. சூப்பராக ரொம்ப அழகா இருக்கும் திருமலை நாயக்கர் அரண்மனை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன அடுத்து அடுத்து முக்கியமான செய்திகள். நடிகை சித்ரா மரண வழக்கில் கணவர் விடுதலை. நடிகை சித்ரா, சின்னத்திரை நடிகை சித்ரா வந்து மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சாங்க. அது கொலைன்னு சொல்லி காவல்துறை வந்து அவருடைய கணவர் ஹேமநாத் அவர் வந்து கைது செஞ்சு வழக்கு நடத்தினாங்க. ஆனா திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றம் வந்து இல்ல, அவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விடுதலை செய்திருக்கிறது. அப்படியானால் நடிகை சித்ராவை மரணிக்க செய்தது எது அல்லது யார், அதை வந்து தமிழக காவல்துறை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்களோட இப்போதைக்கு தமிழ்நாடு போலீஸோட ஸ்டாண்ட் வந்து சித்ராவோட கணவர் வந்து ஹேம்நாத் தான் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனா அது வந்து தற்கொலைக்கு தூண்டியதை சரிவர நீதிமன்றத்தில் காவல்துறை நிரூபிக்கவில்லைன்னு சொல்லி ஹேம்நாத்தை விடுதலை பண்ணிட்டாங்க நீதிமன்றம். சோ அந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம். காவல்துறைக்கு தான் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இதுல வந்து மீடியா ட்ரையல் பண்ண முடியாது. நடிகைகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும், பேச்சை குறைக்கணும், சரியான நபர்களோட தொடர்புல இருக்கணும், மக்களோட கலந்து பழகணும். ஏன்னா தனிமையில் இருந்தா இது போன்ற ஆபத்துகள் நிகழும். ஏன்னா யாருக்கும் தெரியாது இல்லையா, ஒருத்தவங்க மரணம் வந்து எப்படி நடக்குதுன்றது காவல்துறை மட்டும் தான் சொல்ல முடியும், நீதித்துறை சொல்ல முடியும். ஆகவே அதை நீதித்துறையிடம் விட்டு விடுவோம். என்ன சித்தராமையா பதவி விலகு வரை போராட்டம். முன்னாள் முதல்வர் பாஜகவை எடியூரப்பா திட்டவட்டம். எங்கப்பா முதல்ல உங்க மேல இருக்கிற கற்பழிப்பு வழக்கெல்லாம் சரி பண்ணிட்டு வாங்கப்பா. நீங்க ரேவண்ணா எத்தனை விதமான பாலியல் வழக்குகள் உங்க மேல இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணி விட்டு வாருங்கள். அதுக்கப்புறம் சித்தராமையாட்ட வரலாம். ஊழலை விட பாலியல் சுரண்டல்ன்றது ரொம்ப மோசமானது. என்ன அடுத்தது சண்டே டைம்ஸ். சண்டே டைம்ஸ் Sunday Times. Russia evacuates 76K after most serious attack by an enemy since World War II. உக்ரைன் வார் தீவிரமடையுது. உக்ரைன் வாருக்கு நமக்கு நல்லா தெரியும், உக்ரைன் பின்னாடி நாட்டோ இருக்கின்றது. நாட்டுல உலகத்துல இருக்கிற பலவேறு இந்த மாதிரியான கலவரங்களை பின்னாடி நாட்டோ இருக்கும். சோ நாட்டோ வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தலைன்னா கண்டிப்பான முறை இது போன்ற நாடுகளுக்கு இடையான யுத்தம் எதுங்க நடக்குது, ஆயுத விற்பனை இதெல்லாமே நடக்கும். சோ இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். உக்ரைன் வந்து வீரம் செறிந்த மண்ணு, ரஷ்யாவும் வீரம் ஒரு ஒரு பாரம்பரியமான வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு நாடு. ரெண்டு பேரும் அவங்களாம் பங்காளிகள், அவங்க அடிச்சுக்கிறதா ரொம்ப வேதனையா இருக்கு நமக்கு. என்ன அடுத்து 35 places in Madurai very highly prone to flooding. ஐயா பல இடங்கள்ல ரொம்ப வெள்ளம் போது மதுரை மாநகரை சீர் பண்ணுங்கள். திரு பி ராமச்சந்திர ஆதித்யநாத் பர்த்டே. என்ன மறைந்த முன்னாள் மாலைமுரசின் நிறுவனர் திரு ராமச்சந்திரன் ஆதித்யநாத் அவர்களின் பிறந்த நாள் என்று. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அவங்களுடைய சில நேரம் அவங்களுடைய நிலைப்பாடுகள் நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஆனால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்க பத்திரிகை. தமிழக பத்திரிகை துறை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்க. தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரையும் படிக்க வச்சாங்க. பேப்பர் வந்து படிக்கிறது, தமிழை வளர்த்தது, இதெல்லாம் வந்து அவங்க அப்பா சீபா ஆதித்தனார். அந்நேரம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோட்டா சிஸ்டம். பேப்பர் வந்து கிடைக்காது. முதலாம் வகுப்பு 2ஆம் வகுப்பு எல்லாம் பேப்பர் கிடைக்காது. பேப்பர் ரீம் சொல்லும் இல்லையா, பேப்பர் ரீம்ல இருந்து சுத்தி வரும், அதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. நியூஸ் பேப்பர் அச்சடிக்க அதுக்கெல்லாம் கோட்டா உண்டு. அந்த கோட்டாலாம் கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆதித்தனார்லாம் அரசுக்கு எதிராக அந்நேரம் எழுதி இருந்தவங்க, பிரிட்டிஷ்காருக்கு எதிராக எழுதி கொண்டு இருந்தவர்கள். அப்ப அவர் என்ன செய்வார்னா வைக்கோலை அரைச்சி அதை பேப்பரை செய்வார் சீபா ஆதித்தனார். வளர்ந்துருக்காங்கன்னா லேசா வளரல, மிக கடுமையான உழைப்பு. வைக்கோலை அரைச்சி அதை பேப்பரா சாணி கலர்ல இருக்கும் பேப்பர், பழைய பேப்பர். என் வயசுல இருக்கிறவங்க பார்த்திருப்பீங்க, 60ஸ்ல பிறந்தவங்க பார்த்திருப்பீங்க. சாணி பேப்பர்ல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு மக்கள்கிட்ட வந்து எப்படியா தமிழை சேர்க்க வேண்டும் அப்படி இவங்க அப்பா சீபா ஆதித்தனார் மிக உறுதியாக இருந்தார். ஏன்னா அவர் திராவிடியன் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான நபர். அவருடைய வழிவந்தவர் தான் ராமச்சந்திரன் ஆதித்தனார். மறைந்து விட்டார். அவருடைய பிறந்த நாள். நமது புகழஞ்சலிகள். என்ன ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸ் நாகேந்திரன் டு பி ப்ரொடியூஸ்ட் இன் கோர்ட் ஆன் ஆகஸ்ட் 12. எத்தனை மர்டர்ஸ், ஒரு மனிதனை வெட்டி கொள்றதுக்கு பாருங்க எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க பாருங்க. இதுல வந்து நம்ம காவல்துறையை தான் நம்புறோம். நம்ம
காவல்துறை நம்புறோம். காவல்துறை வந்து விரட்டி விரட்டி எல்லாருமே கைது பண்ணிட்டு தான் இருக்கு. ஒரே ஒரு என்கவுண்டர் ஒண்ணுதான் நமக்கு கொஞ்சம் இதா இருந்ததை தவிர மத்தபடி காவல்துறை மிகச் சரியான பதில போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சென்னையில கூடிய மேஜர் ரவுடிஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன நாகேந்திரன் வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்புறம் Somnathan named new cabinet secretary to succeed Rajiv Gauba, right? Gargi slams creamy layer concept, criticizes government for not nullifying top court judgment on it. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேங்க, பொருளாதாரத்தை வச்சு இடஒதுக்கீடு சமூக நீதிங்கிறது வழங்கவே முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க கிரீமி லேயர் இந்த பணத்தை வைத்து பொருளாதாரத்தை வைத்து முன்னேறிய சமூகத்தினர் நலிவடைந்திருந்தா கூட அவர்களுக்கும் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அது 2000 வருஷம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட 99% பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, ஒரே 1% தானே 2000 வருஷமா கோட்டா வச்சிருந்தீங்க. சோ கோட்டா இப்பதானே 2000 வருஷமா இல்லாத மத்த சமூகத்தினர் தானே இது பண்றாங்க. சோ ஆனா இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு பிராமண சகோதரர்களே பாத்தீங்கன்னா நிறைய இடதுசாரி தோழர்கள் இருக்காங்க. அந்த நான் சொல்றேன், அந்த பிராமணியம்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் தான் தவிர பிராமணர்கள் நிறைய பேர் இன்னைக்கு மாறிட்டாங்க. அவங்களாம் அந்த பழைய இதுல இருந்து தலையில இருந்து பிறந்தவன், அதுல இருந்து பிறந்தவன், இதுல எல்லாரும் இதுல இருந்து பிறக்கிறோம் தெரியும்ல. சோ அந்த வர்ணாசிரமத்துல அவங்களே வந்து நிராகரித்து விட்டா நிறைய பொது உடைமை தோழர்கள் இருக்காங்க. சோ அந்த அந்த சமூகத்தின் மீது நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா 2000 வருடங்களாக ஒடுக்கப்பட்ட பிற மக்களுக்கு கண்டிப்பான முறையில் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும். அதுதான் தமிழக மக்களுடைய கோரிக்கை. அதைத்தான் வியன்னா லா டாக்கீஸ் வற்புறுத்துகிறது. அடுத்து பங்களாதேஷ் செகண்ட் லிபரேஷன் மே கம் அட் அ காஸ்ட். இது செகண்ட் லிபரேஷனே இல்ல. இன்னைக்கு வந்து ஷேக் ஹசீனா ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கிறத சொல்றாங்க. அவங்ககிட்ட இருந்து வரல, பட் ஆனால் கூட அவங்களோட உதவியாளர்கிட்ட இருந்து வந்ததா சொல்றாங்க. அதுல வந்து அவங்க வந்து பின்னாடி அமெரிக்கா இருக்கிறதா நினைக்கிறாங்க. இந்த கூப் பொதுவாக வந்து மிலிட்டரி கூப்னு சொல்லுவோம், ராணுவ சதி. ஏன்னா இது வந்து ஒயிட் காலர் சதி, ஒயிட் ஹவுஸ் சதி அப்படின்னு நான் சொல்லல. பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் ஹசீனா சொல்றாங்க. ஏன்னா அவங்க இன்னும் ரெசியூமேஷன் லெட்டர் கொடுக்கல. சோ அவங்கள வந்து நம்ம இன்னுமே வந்து பங்களாதேஷ பிரதமரே நம்ம சொல்லுவோம். யூனுஸ் இருக்காரு, முகமது யூனுஸ் இருக்காரு. அவர் வந்து ஆட்சிக்கான ஒரு 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 தலைவர்னு கூட அவர் சொல்லல. அவருக்கான பதவியும் வழங்கப்படல. இப்போதைக்கு வந்திருக்காரு. என்ன அவர் நோபல் பரிசு பெற்றவர், மிகப்பெரிய ஞானி, அறிவாளி. என்ன எப்படியாவது ரெண்டு தரப்பும் சமரசமாகி அமெரிக்கா நாட்டோ மாதிரியான நாட்கள் சிக்கிறாங்க. சின்ன நாடு. இந்தியாவோட பாதுகாப்புல இருந்த வரைக்கும் நல்லா இருந்தீங்க. உங்களுக்கு ஃபெதர்ஸ் முளைத்து விட்டு, ரெக்கை முளைத்து விட்டது. என்ன அதாவது எல்லா நாடுகளோடய உறவு வைக்கிறீங்க. பேலன்ஸ்டா கொண்டு போகணும் பங்களாதேஷ். ஏன்னா எல்லாரும் அடிச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு உலகிலேயே மிக அதிகமா ரொம்ப வேகமா பொருளாதாரத்தில் வளரக்கூடிய நாடு. அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அங்க எல்லாரும் இருக்காங்க, எல்லா மக்களும் இருக்காங்க. அதனால வந்து அது ஒரு குட்டி உலகம். அது எல்லாம் அவங்க நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருந்த மாதிரி. சோ இது என்ன டைம்ஸ்ல செப்பரேஷன் லெஃப்ட் சைத்தன்யா வெரி டிப்ரெஸ்ட், ஹி ஹஸ் ஃபவுண்ட் ஹாப்பினஸ் அகைன். ஓகே, நாகார்ஜுனா, நடிகர் நாகார்ஜுனாவோட பையன் நாக சைத்தன்யா மறுதிருமணம் செய்கிறார். நடிகை சமந்தாவை விவாதத்து செய்து விட்டார். இப்ப இந்த தனக்கான ஒரு இணையை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யறாரு. அதனாலதான் வந்து என் மகன் வந்து திருப்பி 2ஆம் கல்யாணம் பண்றதுனாலதான் அவன் முகத்திலே நான் சிரிப்பை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தை நாகார்ஜுனா சொல்றாரு. ஒரு தகப்பனுக்குரிய நியாயமான ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன். கண்டிப்பான முறையில இல்லறம் தாங்க நல்லறம். நீங்க எப்படி பார்த்தா இல்லறம் தான் நல்லறம். கண்டிப்பா மனைவி வேணும். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சு அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரியான சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது. கல்யாணம் ஆகிற பையன் டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க. அதுல இருக்க சந்தோஷம் வேற எதிலும் கிடையாது. நீங்க போன நோன்றதுல வேற எதுலையுமே கிடையாது. திருமணம் மாதிரியான சந்தோஷம், உண்மையான சந்தோஷம். சரியா சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஓகே, விரைவில் திருமணம் ஆகாத நண்பர்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என இதன் மூலம் கூறிக்கொள்கிறோம். அடுத்து தினகரன், பேரழிவு ஏற்பட்டு 12 நாட்களுக்கு பிறகு சாவகாசமாக வயநாட்டில் பிரதமர் ஆய்வு. முதல் பக்கமே தாக்குதலாத்தே இருக்கு. உடனே வந்திருக்கணும்ல. ஆனா வந்துட்டு என்ன 5000 கோடி கேட்டதுக்கு 500 ரூபாய் கூட கொடுக்காமல் பேசிக்கிட்டே இருக்காரு ஒன்றிய முதன்மை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் அப்படின்னு சொல்லி கேரள மக்கள் அதிருப்தி. ஏன் முதல்ல வந்து நீங்க வரும்போது பைனான்ஸோட, இப்ப நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க, குழந்தைகள் இருக்கு, வயதான போயிட்டு உங்களோட தாய் தப்ப இருப்பாங்க, உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. தங்கச்சிக்கு பூ வாங்கிட்டு போகணும், தங்கச்சிக்கு ஸ்டிக்கர் போட்டு வாங்கிட்டு போகணும்,
நம்ம மகனுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போகணும், மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகணும், தாய் தகவனுக்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டு போகணும், வீட்டுக்கு ஓனருக்கு வீட்டு வாடகை கொடுக்க போகணும், இல்ல வீட்டுக்கு சொந்த வீடா இருந்தா கரண்ட் பில்லு கட்ட பணம் கொடுக்கணும், சோ மளிகை கடைக்காரருக்கு பாக்கியை கொடுக்கணும், ஒரு 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 வீட்டை நிர்வகிக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது என்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். அவங்க வீட்டுக்குள்ள போனதும் என்ன அப்படி அதான் குடும்ப தலைவனோ தலைவியோ, அதுதான் அழகு. ஆணும் பெண்ணும் 2 பேரும் சம்பாதிக்கணும் சொல்றேன். வெறுமனே குடும்ப தலைவன் ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள் பெண்கள் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து வெறுமனே பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதனால கேரள மக்கள் குதிப்பு. என்ன வெறுமனை போய் பேசுறது, தட்டி கொடுக்கறது, கண்டத்தை கிள்றது, என்ன அதுல ஒரு போதியம் கிடையாது. முதல்ல போகும்போது துட்டை எடுத்துட்டு போயிடுங்க. ஒன்றிய அமைச்சர்கள் வந்து ஒரு 5000 கோடி எடுத்துக்கிட்டு முதல்ல பணத்தை கொடுங்க. மக்கள் பாவம் பரிதவிக்கிறான்ல. ஏங்க ஒரு ஒரு லோன் போட்டு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வீடு கட்டுறான், வீடை அடிச்சுட்டு போயிருது, ஆறு பூகம்பத்துல போயிடுது. அப்ப அவனுக்கு வீடு வேணும்ல. அப்ப கடகடான்னு வீடை வந்து கட்டி கொடுக்கறதுக்கு பணம் கொடுங்க. ஒரு மாநில அரசு சின்ன பெரிய ஸ்டேட் கேரளா, தமிழ்நாடு அளவுக்கு கூட ஒரு இதான மாநிலம் கிடையாது. சோ முதலில் பணத்தை கொடுக்க வேண்டும் என வேளாண் அட்டாக்கு கோரிக்கை விடுக்கின்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம். ஏன்னா கலைஞர் வந்து உள்ளபடிக்கு இந்தியாவில் இன்னும் இப்ப ஒரு 50-60 வருஷமா அவர் இல்லாத அரசியல் கிடையாது. இன்னும் 50-60 வருஷத்துக்கு அவருடைய பேரை உச்சரிக்காமல் அரசியல் செய்ய முடியாது என்பதுதான் எனது கணிப்பு. அவரையோ தந்தை பெரியாரையோ அறிஞர் அண்ணாவையோ எம்ஜிஆரையோ பெருந்தலைவர் காமராஜரையோ சொல்லாமலாம் அரசியலே பண்ண முடியாது இந்தியால. அந்த அளவுக்கு சாதனையாளர்கள். பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு எல்லாத்தையுமே நல்லா எல்லாத்தையும் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. ஆனால் கூட செய்த சாதனைகள் மிக அதிகம். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாலும் கலைஞர் தான். சோ இந்தியாவில் முன்னோடி பல விஷயங்கள் முன்னோடியா இருந்திருக்காரு. சோ அதனால அவரை போற்றுவோம். என்ன கவர்னர் விழாவில் கருப்பு உடை அணிந்து வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுப்பு. ஏன் எதுக்கு? இதுல என்ன இருக்கு? கருப்பு சட்டை கருப்பு சுடிதான் அணிந்து வந்த மாணவ மாணவிகள் போலீசார் ஏன்? ஆனா கடைசி கருப்பு கோட்டை அணிந்தபடி போயிடா கவர்னர் கருப்பு கோட்டு போட்டு தானே போறாரு. ஏன்னா நம்ம நாங்க வக்கீல கருப்பு கோட்டு தானே போடுறோம். அப்ப நாங்க போக கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா? என்னங்க இது வக்கீல கருப்பு கோட்டு போடுறோம், கவர்னர் கருப்பு கோட்டு போடுறாரு, மாணவிகள் மட்டும் கருப்பு சுடிதார் போடக்கூடாதான்? இதெல்லாம் என்ன ஜனநாயகம்? என்ன இதெல்லாம் வந்து சரி பண்ணணும். என்ன அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுறாங்க, பயப்படுறாங்களா? அவ்வளவு பயமா? அவ்வளவு எதிர்ப்பு இருக்கு தெரியுதா? அப்ப எதிர்ப்பு வர்ற அளவுக்கு என்ன செய்யறீங்க? என்ன ஹேமந்த் சோரன் பிறந்தநாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. ஹேமந்த் சோரன் இப்பதான் விடுதலையானாரு, அவருக்கு வாழ்த்துக்கள். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆயுத தண்டனை கைதி நாகேந்திரன் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம். விசாரிக்க விட்டுறாதீங்க. என்ன உண்மை குற்றவாளிகளை வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வர மட்டும் விசாரணை துரிதப்படுத்துங்க, சார்ஜ் ஷீட் போடுங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்க, தாக்கல் செய்து ட்ரையலா நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுங்கள். என்ன அடுத்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஹிண்டன்பர்க் நிறுவனம் எச்சரிக்கை பரபரப்பு. இதுக்கு மேல என்னையா வேணும்? ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு நினைச்ச ஒரு கட்சி இன்னைக்கு வந்து மைனாரிட்டி வந்து ஆட்சியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இந்திய மக்கள் யாருமே காஷ்மீர் அயோத்தியில இருந்து இங்க கன்னியாகுமரி வரைக்கும் யாருமே ஒரு விரும்பாத ஒரு சம்பவம் தான் இது என்ன நடந்துகிட்டு இருக்கு. இதை விட என்ன பெரிய சம்பவம் வரப்போகுது? என்ன சும்மா. ஆனா ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து பல பொருளாதார குற்றங்களை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. இலங்கை அதிபர் ராஜபக்ஷ கட்சியில் பிளவு நடக்கும் சொல்லுவாங்கல்ல. நமக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? கர்மாயிசா பூமராங். என்ன நீங்க செய்ததற்கு நீங்கள் அனுபவிப்பீர்கள். வங்கதேச தலைமை நீதிபதி ஹாசன் ராஜினாமா. என்ன இது வந்து ஏதாவது ஒரு வகையில முடிவு கொண்டு வரணும். இப்படியே ஒரையா ஏங்க இப்ப இவங்க வந்துட்டாங்க ஷேக் ஹசீனா, அதுக்கப்புறமும் தொடர்ந்து இதே போல ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்கிறது வந்து நல்லது இல்ல. எல்லாரும் மனைவி பிள்ளைகளோட வாழணும்ல. எத்தனை சண்டை போட்டு வேலைக்கு போட்டாமா? அந்த அலுவலகங்கள் இயங்க வேண்டாமா? அரசு இயங்க வேண்டாமா? காவல்துறை இயங்க வேண்டாமா? நீதிமன்றம் இயங்க வேண்டாமா? போனுக்கு மட்டும் எவ்வளவு விளம்பரம்? இளைஞர்கள் வந்து நிறைய போன் வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து போனுக்கு வந்து நிறைய விளம்பரங்கள் இருக்கு. என்ன சண்டே நடிப்பிலும் குணத்திலும் சவுகார் ஜானகி. சவுகார் ஜானகி மிகச்சிறந்த நடிகைங்க, மிகச்சிறந்த பல மொழிகள் நடிச்சிருக்காங்க. என்ன தமிழ் அவ்வளவு அழகா உச்சரிப்பாங்க, பேசுவாங்க. அவங்க இதுல வந்து ஒளி விளக்கு படத்துல எம்ஜிஆருக்கு ஒரு அருமையான பாட்டு. என்ன இந்த பாட்டுலாம் வந்து ரொம்ப ஒரு இறைவா உன் காலடியில், அது வந்து ரொம்ப சோகமான நிகழ்ச்சி. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தப்ப எல்லா இடத்துல எல்லா கோயில்கள், இந்த இஸ்லாமிய வழிபாடு தலங்கள், சர்ச்சுகள் எல்லா இடத்துலயும் இந்த பாட்டு ஒழிச்சது. இறைவா உன் காலடியில்
என்ன அந்த பாட்டு சௌகாஜனிக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர். வாழ்த்துக்கள், நல்லா இருக்காங்க. என்ன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள், நீண்ட நாள் வாழுங்கள். என்ன வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக திரும்பியதா? இந்தியாவை சூழ்ந்த அபாயம். மோடியால் ஆன்டி இந்தியன்ஸ் மோடியா ஆன்டி இந்தியன்ஸ் ஆக மாதிரி அண்டை நாடுகள். செம காமெடியா இருக்குல்ல? என்ன இது நல்ல காமெடியா தான் இருக்கு. என்ன அண்டை நாடுகளோட உறவை மேம்படுத்தணும் பல தடவை சொல்லியாச்சு. என்ன ஒரு சுண்டக்காய் நாடு, திவாலா நாடு இலங்கையே வந்து நம்மளை மதிக்காம நம்ம இந்திய மீனவர்கள் வந்து டெய்லி கன்னியாகுமரிக்கிட்டையும் தூத்துக்குடிக்கிட்டையும் வந்து பிடிச்சிட்டு போறான். அதையே நம்மளால தட்டி கேட்க முடியல. 56 இன்ச்சுன்னு சொல்றோம். யோசிங்க. வலிமையான அரசியல் தமிழ் நான் அதே சொல்றேன். பாப்புலர் லீடர்னா பிரபலியம் இல்ல. நீ பேஸ்புக் வாட்ஸ்அப்ல பிரபலியமா நீங்களா ஃபாலோவர்ஸா இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்றதுனால அர்த்தமே கிடையாது. நீங்க சொன்னா இந்திய மக்கள் கேட்கணும். நீங்க சொன்னா இந்திய மக்கள் வந்து கட்டுப்படணும், உங்களை நேசிக்கணும். அப்புறம் தான் நீங்க தலைவர். அப்படிதான் பண்டிட் ஜவஹர்லால் நேசிச்சாங்க, மகாத்மா காந்தி நேசிச்சாங்க, பெருந்தலைவர் காமராஜர் நேசிச்சாங்க, சுபாஷ் சந்திரபோஸ் நேசிச்சாங்க. இவங்க அரசியல் தலைவர். வஉசி மாதிரியான ஒரு தலைவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் வஉசி வந்து சரியாக போற்றப்படவில்லைங்கிற வருத்தம்லாம் எனக்கு இருக்கு. என்ன கப்பலோட்டிய தமிழர், அவரு தான் தலைவர்கள். இன்றைக்கு அப்படி தலைவர்கள் வேணும். என்ன ஆஃப்டர் 9 days strike, ராமேஸ்வரம் ஃபிஷர்மேன் ரெஸ்யூம் ஆபரேஷன் என்று சொல்லுது. பங்களாதேஷ் சீஃப் ஜஸ்டிஸ் குவிட்ஸ். என்ன நீதிபதியும் போயிட்டாரு, பிரதமரும் போயிட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் இந்த போராட்டம்? ஏதோ ஒரு வகையில முடிவுக்கு வர வேண்டும். பின்னாடி அமெரிக்கா இருக்கு. நான் சொன்னல, அமெரிக்கன் பிளாக், சீனா பிளாக், இந்தியன் பிளாக், இந்த மாதிரியான ஒவ்வொரு பிளாக்குகள் இருக்கு அரசியல்ல. இதுல வந்து எது வந்து இங்க வந்து அமைதியை தடுக்குதுங்கிற வங்கதேச மக்கள் தான் முடிவு எடுக்கணும். The banker who became ruler, முகமது யூனுஸ் அவர்கள் வங்கதேசத்தோட இப்பய இந்த நிமிடத்துக்கான அதிபர். என்ன டிஃபாக்டோவா டிஜூரே ரூலரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது ஒரு காலம் தான் சொல்லணும். அவர் டிஃபாக்டோ ரூலரா இல்ல டிஜூரே ரூலரா அப்படிங்கிற சட்டபூர்வமான அதிபரா சட்டபூர்வம் இல்லாத அதிபராங்கிறத வருங்காலம் தான் சொல்ல முடியும். மக்கள் தான், வங்கதேச மக்கள் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு தேதிக்கு ரூலரா இருக்காரு. அவர் வந்து பேங்கர், வட்டி கடை நடத்துகிறாரு, பெரிய இலக்கியவாதி, என்ன பெரிய தொழிலதிபர், இத்தனை பேர மல்டி ஸ்கில்டு பர்சனாலிட்டி. மிக பொருத்தமானவர் தான் பதவிக்கு. என்ன அவர் எப்படியாவது அமைதியை கொண்டு வர வேண்டும், இந்திய மக்களோடு நட்புறவை பாராட்ட வேண்டும் என்பதுதான் வியன்னா லாட்டா பேசும் கோரிக்கை. India has a lot more scope to pursue progressive capitalism. Progressive capitalism. இந்த வார்த்தையெல்லாம் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு பாருங்க. Capitalism, progressive capitalism. Capitalism itself is not progressive, man. என்ன கேபிட்டலிசம்ன்றதே ப்ரோக்ரஸிவ் கிடையாது. சோசியலிசம் தான் ப்ரோக்ரஸிவ். சரியா? அது வந்து வளர்ச்சிக்கான முதலாளித்துவம். நீங்க அம்பானி அதானி தானே வளர்றாங்க. அது எப்படி ப்ரோக்ரஸிவ்? எங்களுக்கு எப்படி ப்ரோக்ரஸிவ்? இந்திய மக்களுக்கு எப்படி ப்ரோக்ரஸிவ்? அதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும். என்ன வக்ஃப் பில் நம்ம யாருமே சொல்லிட்டோம். மதத்தின் அடிப்படையில், இது இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் எவ்விதமான திணிப்போ புறக்கணிப்போ அது ரீதியான பிரிவினையான சட்டங்களோ வேண்டாம். அது அவங்க இஸ்லாமிய சிறுபான்மையின் மக்கள் அவங்க இதை பார்த்துக்கிடுவாங்க. பல நூற்றாண்டுகளா அவங்கள விருந்தில் வந்து மகமே சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து அவங்களா பணத்தை போட்டு அவங்களா வச்சு காலேஜ் நிதி திரட்டி காலேஜ், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வக்ஃபோர்டுன்னு வச்சிருக்காங்க. அவங்க போட்டு அவங்க செஞ்சுட்டு போட்டோம். இதை வந்து உங்களுக்கு என்ன செய்யுது? இதையே போட்டு வந்து மத ரீதியா வந்து யாருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி உங்களோட ஏன்னா இப்ப காங்கிரஸோ இல்ல திமுகவோ இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுதுன்னா கூட யாரும் டவுட் வராது. சொல்வது யார்? என்ன இஸ்லாமிய சகோதரர்கள் நன்மை செய்வதற்காகவே புறப்படுத்த பாஜகவா, RSS-ஆ? என்ன அதுதான் டவுட்டா இருக்கு. நீங்க சொல்றதான் டவுட்டா இருக்கு. அதோட சரத்துக்கள் பிற மதத்தில் உள்ள நுழையலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அதோட சொத்துக்களை வந்து பண்ணலாம். இது வரைக்கும் ஒப்பூடு சொத்துக்களை நேரத்தில் யாரும் பண்ண முடியாது, வாங்கவும் விற்கவும் முடியாது. புரியுதா? அது வந்து அந்த போர்டு கையில தான் இருக்கும். அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கையில தான் இருக்கும். அவங்களோட நலனுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம். நாளைக்கு மாவட்ட கலெக்டர் வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டா, நீங்க வந்து பல மாநிலங்கள் வந்து MP MLA எல்லாம் பல மாநிலங்களா ஆட்சிக்கு வர முடியல அவங்களால. அப்ப அங்க இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களுக்கு, இஸ்லாமிய சகோதரி சொத்துக்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு நான் கேட்கல. பிண்டு நாளிதழ் கேட்குது. என்ன
அடுத்து சென்ட்ரல் டீம் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ரிலீஃப் ஒர்க்ஸ் இன் ஃப்ளட் ஹிட் வயநாடு. அதான் பாத்துட்டாருங்க, ஒன்றிய முதன்மை அமைச்சரே பாத்துட்டாரு. அப்புறம் என்ன, பணத்தை கொடுங்க, கேக்குற கேஷுங்க. இது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இப்ப நம்ம வீட்டுல வந்து உணவு முதல்ல நம்ம ஆஸ்பத்திரியில இருக்காங்க அப்படின்னா நம்ம நினைச்சுவோம், முதல்ல எப்பா 10-500 ஃப்ரெண்ட்ஸ்ட ஒரு 5000 ரூபாய் கொடுப்பான், ஃப்ரெண்டு அப்பாக்கு உடம்பு சரியில்லை, முதல்ல நண்பன் கேட்கறான்னு இல்லையோ கொண்டு போய் பாக்கெட் உள்ள வச்சுட்டு வந்துருவோம்ல. நல்லா சொல்லுங்க, உண்மையான நண்பனா தான் சொல்லுவாங்க, இந்தாப்பா ஒரு 5000 ரூபாய் இப்போதான் கையில இருந்தா வச்சுக்கோ, இல்ல அந்த ஒரு 20000 ரூபாய் கையில இருக்கு வச்சுக்கோ. அவன் கேட்கவே வேணாம், உங்க அப்பா உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில வச்சிருக்கியா, கண்டிப்பா யாரா இருந்தாலும் சடனா பணம் இருக்காது, 1 லட்சம் 2 லட்சம். அப்ப ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இப்படி 20,000 30,000 கொடுக்கும்போது இதா இருக்கும். சோ மாபெரும் இந்திய வல்லரசின் ஒன்றிய முதன்மை அமைச்சர் போய் பணத்தில நேரம் கொடுத்து வந்திருக்கணும். பேச்சு பேச்சு பேச்சு, போட்டோக்கு போஸ், கையை ஆட்டுறது, நடந்துகிட்டே போய் கையாட்டுறது, உள்ளபடிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்திய மக்களை நினைச்சா. அதுல நானும் ஒருத்தம் தான். இந்திய மக்கள் என்ன செய்ய, சிஎம் ஸ்டாலின் டிமாண்ட் ஸ்ட்ராங் டிப்ளமேட்டிக் மெஷர்ஸ் டு பிரிவென்ட் அரெஸ்ட் ஆஃப் ஃபிஷர்மேன். இந்திய மீனவர்களை தொடக்கூடாது, அதாவது தமிழக மீனவர்களை. அது என்னமோ வட இந்திய பத்திரிகை கூட தமிழக மீனவர்கள் கூட இந்திய மீனவர்கள், குஜராத் மீனவர்கள் இந்தியன் ஃபிஷர்மேன் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் மாற்றணும். ஏன்னா அரெஸ்ட் ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் கேட்கிறாரு. அதை வந்து நீங்க பரிசீலிக்கணும். திரு பி ராமச்சந்திர ஆதித்யநாத் பிறந்த நாள் இந்துல வருது, வாழ்த்துக்கள், நினைவஞ்சலி. ஏன்னா அவர் மறைந்து விட்டார், மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் புகழ் மறைவில்லை. மாலை முரசு இருக்கும் வரை அவருடைய புகழ் இருக்கும். மாலை முரசு போன பிறகும் தமிழ் இருக்கும் வரை ஒரு புகழ் இருக்கும். ஆதித்தனார் வந்து அவ்வளவு நிறைய, அவங்க அப்பா சீபா நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, தமிழை வளர்த்துருக்காங்க, தமிழ் பேப்பர் படிக்க வச்சிருக்காங்க எல்லாரையும். தினத்தந்தி முகாமுக்கு சென்று வயநாட்டில் இந்திய ஒன்றிய முதன்மை அமைச்சர் பார்வை. சரி, இந்த அதிர்ச்சியில நான் சொன்னது, ஷேக் ஹசீனா பிரதமர் பதவி அதிகாரப்பூர்வமா ராஜினாமா செய்யவில்லை. ஷேக் ஹசீனாவின் மகன் பேட்டி அதிரடி. ரைட்டு, சூப்பர். அவங்க என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து நெருக்கடி, ராணுவமும் போலீஸ் வந்து இல்ல கிளம்பிருங்க, சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்னதுனால சீன் பண்ண கூட நேரம் இல்ல, கிளம்பி போயிட்டாங்க ஷேக் ஹசீனா. அதனால வந்து ஸ்டில் லவ் அவங்க தான் லீகலி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து ராஜினாமா பண்ணல. சோ விரைவில் பங்களாதேஷ் திரும்புவார். எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஏன்னா பங்களாதேஷுக்கு அவங்க திரும்புவாங்கன்னு ஏமரஸ்லயே பற்றி சொல்லுது. முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்க சிபிஐ அதிகாரிகள் 5 மணி நேரம் சோதனை. என்னப்பா ஆச்சு, பேச்சு பேச்சு பேச்சு, அடேங்கப்பா. பொதுவாங்க ரிட்டையர்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த அளவுக்கு பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. பேசுறது வந்து ரொம்ப பேச்சு என்ன. ஆனா இன்னைக்கு பாவம் சூழ்நிலை பாருங்க. அவர் கொஞ்சம் வலதுசாரி ஆதரவாளர் இருந்தாரு பொன்மாணிக்கவேலு, RSS பிஜேபியோட நெருக்கமா இருந்தாரு. ஆனாலும் இன்னைக்கு சிபிஐ சோதனை பண்ணுது. அப்ப கையை மீறி சமாச்சாரம் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலை கடத்தல் தானே ஐஜியா இருந்தாரு, சிலை கடத்தல் சம்பந்தமா ஏதோ நோண்டுறாங்க, ஏதோ சம்திங் ஸ்மெல்லிங் பேட். அதனால காவல்துறை அதிகாரிகள் பதவியில் இருக்கும்போது சரி, பதவி விட்டு விலகிய பிறகும் கவனமாக இருக்கணும். மோட்டார் சைக்கிள் விபத்தில் மதுரை இளம்பெண் பலி, ஆழ்ந்த இரங்கல். வயநாடு புனரமைப்பு பணிக்கு உடனடியாக நிதி வேண்டும். கேரள முதல்வர் பினராயி விஜயன் மீண்டும் கோரிக்கை. அடப்பாவுமே, ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த 35 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி பாம்படை நாட்டுப்படகுகள் வேலை நிறுத்தம். சோ நீங்க மிஷினை வச்சு மீன் பிடிக்கிறவங்க போனால் கூட நாங்க வந்து நாட்டுப்படகு மீனவர்கள் நாங்கள் போராடுவோம், நாங்க வந்து வேலை நிறுத்தம் செய்வோம் என தமிழக மீனவர்கள் அறிவிப்பு. சார் ரைட்டு, சீக்கிரமான வேலைக்கு போங்க. என்ன இது வந்து அரசியல் ரீதியான விஷயங்கள். கொல்கத்தா மருத்துவமனை நடந்த பயங்கர பெண் டாக்டர் கொலை வழக்கில் ஒருவர் கைது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அதுல இருந்த ஒரு பையனை இந்த கற்பழிப்பையும் கொலையும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒரு டாக்டர் ட்ரைனிங் இப்பதான் முடிச்சிருக்காங்க, ஒரு பெண் டாக்டர் கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யறது, மக்கள் வெறும் சட்டத்தால் தடுக்க முடியாங்க. அதாவது சட்டத்தால் தடுக்க முடியும்னா என்ன சொல்றேன், அந்த குற்றச்சம்பவம் நடந்துருச்சு, நடந்த பிறகு அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், என்ன பொறுத்தவரை மரண தண்டனை கிடையாது. ஆனா ஆன்மீகம் செய்யணும், இதுதான் என்னுடைய கருத்து. அவனா ஆன்மீகம் செஞ்சிடணும். ஏன்னா ஆனா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், கல்ச்சுரல் பேசணும் மக்கள்கிட்ட. பாப்புலர் பொலிட்டீஷியன்ஸ், சோசியலிஸ்ட், நம்மள மாதிரி வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர், இவங்கள்தான் வந்து கிராமமா ஊரா போய் மக்கள்கிட்ட வந்து பேசணும். ஆண் பெண் ஜெண்டர் டிஃபரன்ஸ் வந்து குறைக்கணும். இது வந்து ஏதோ என்ன சொல்லுவாங்க, அந்த சாக்லேட் ஒரு மிட்டாய் தாளை வந்து சுத்தி வச்சிருக்கிற ஏதோ அல்வா மாதிரி பெண்களை பார்க்க கூடாது. பெண்கள் வந்து போக பொருள் அல்ல. அது பாக்குறதுனாலதான் தனிமையா
ஒரு ஒரு வராந்தால இருட்டுல வராந்தால சிக்கணும் அந்த பெண்ணை வந்து பாலியல் வல்லுறவு வெறி வருது. சோ அது சக மனுஷின்னு உணர வைக்கணும். அது பெற்றோர்களுக்கும் பெரிய கடமை இருக்கு. பள்ளி ஆசிரியர்கள், நம்மை போன்ற வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் இருக்கு. எவ்வளவு பெரிய அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு. எல்லாம் நினைச்சா இது முடியும். என்ன தந்தை பெரியார் பாத்தீங்கன்னா 90 வயசுலயே அவர் பாட்டுக்கு ஒவ்வொரு கிராமம் போய் பேசினார்ல, பகுத்தறிவு பத்தி, சமூக நீதி பத்தி, அது மாதிரி எல்லா அரசியலும் அது பேசுங்க. பெண்கள் நமக்கு இணையானவர்கள், இன்னும் சொல்லப்போ நம்ம விட சக்தி படைத்தவர்கள். நம்மளால ஒரு பிள்ளை பெற முடியாது, ஆனா பெண்கள் நினைத்தால் ஒரு பிள்ளை பெற்று கொடுக்க முடியும். சோ அதனால வந்து பெண்கள் வந்து மானுட குலத்தின் வரம். என்ன அதை ஏண்டா பெண்ணா பிறந்தோம் அப்படின்னு சொல்லி அதை சாபமா மாத்த வேண்டாம் என ஆண்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். கொலையெல்லாம் பண்ணக்கூடாது. அது பெண்களை போய் அருவருப்பான பலவீனமான ஒரு இதை போய் அதெல்லாம் செய்யக்கூடாது. சீனாவில் துறைமுகத்தை வெடித்து சிதறிய சரக்கு கப்பல் வெடிச்சு சரக்கு என்னவா இருந்துச்சு வெளியே வராது. சீனா வந்து இன்னைக்கு சர்வாதிகார அமைப்புல போய்கிட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் அமைப்புல இல்ல, சர்வாதிகார அமைப்புல போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து அது வந்து வெளியே வராது. தக்காளி விலை தொடர் சரிவு. அதான் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை. பாவம்பா, கிலோ 20 ரூபாய்க்கு நீங்க விற்கணும். சரி, அது விவசாயிகள் கட்டுப்படியாமா? அதனாலதானே விவசாயிகள் வந்து நிரந்தரமான விலை கேட்கறாங்க. ஒரு நேரம் 200 ரூபான்னு சொல்றீங்க, ஒரு நேரம் 200 ரூபாய். அந்த 200 ரூபாய் லாபமும் விவசாயிகளுக்கு போதான்னா இல்ல. ஆனா இப்ப 20 ரூபாய் நட்டம் சொன்னீங்கன்னா அது விவசாயிகளுக்கு போகுது, விளைவித்த விவசாயி கஷ்டப்பட்டவனுக்கு. சோ இந்த பேலன்ஸ் பண்றதுக்கு விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஒரு தோராயம் ஒரு 30 ரூபாய் கிலோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதார விலை எப்ப வருஷம் போறான். டிமாண்ட் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு 30 ரூபாய் தக்காளி அவங்க வாங்கிட்டே பையர்ஸ் இருக்காங்கன்னா அது அரசு வந்து இதே நிர்ணய விலை. அப்படி இப்ப பாலுக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, விவசாயம் நல்லா இருப்பாங்க. இது இடையில ஏதோ புரோக்கர் கமிஷனுக்கு தானே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க தானே சம்பாதிக்கிறப்ப 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு தக்காளி சில நேரம் போகுது, வெங்காயம் 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு எல்லாம் போகுது, வெள்ளைப்பூடி 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு போகுது. அந்த லாபம் எல்லாம் யாருக்கு போகுது? விவசாயிகளுக்கு போகுது. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. சோ இடைத்தரகர்களுக்கு தான் போகுது. அதனால அதை வந்து ஒன்றிய அரசு விரைவில் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் சட்டத்தின் மூலமாக. என அடுத்த ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வேன். இந்திய மல்யுத்த வீரர் அமன் ஷெராவத் வாழ்த்துக்கள். உறுதியா வெல்வீர்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். என்ன அடுத்து சூரிக்கு கதை சொன்ன விஜய் மகன். அதெல்லாம் கதை சொன்னாரா என்னன்னு நமக்கு தெரியல. நடிகை விஜயோட பையன் வந்து இயக்கத்துல இருக்காரு போல, இந்த சஞ்சய்னு ஒரு பையன், விஜயோட மகன். அடுத்து நடிகர் சூரிக்கு வந்து கதை சொல்லியிருக்காராம். அது நல்லபடியா வரட்டும். என்ன நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா நல்ல ஜாலியான ஒரு படமா கொடுக்கட்டும், சந்தோஷமான படமா. என்ன சீரியஸான கருத்துக்கள் இருக்கட்டும், அது ஒரு சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. என்ன கலைவான மாதிரி என்ன ரொம்ப சீரியஸான கருத்துக்களை சொல்லுவாரு. எல்லாம் கவனிச்சு பாருங்க. விடுதலை கருத்துக்கள், பெண்கள் சம உரிமை, சமூக நீதி, சாதி மத பேதமே கிடையாது, எல்லாத்தையும் சொல்லுவாரு. சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் மாதிரி ஸ்டேட் வித் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சிரித்துக்கொண்டே சொல்லுங்கள். டிவி நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் கணவர் விடுதலை. திருவள்ளூர் மாநில போட்டியாருன்னு சொல்றேன். ஹேம்நாத் அவரோட கணவர் அவங்க விடுதலை செய்ய பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது நிறைய யூடியூப் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பத்தி ஒரு 1,00,000 வீடியோ வந்திருக்கும். ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது, மீடியா ட்ரையல். அவங்க வந்து இதான் பண்ணாங்க அதான் பண்ணாங்க, யாரா பார்த்தோமா, சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ். அவங்க அப்பா கூட காவல்துறை, அவங்க அண்ணன் கூட காவல்துறை, சித்ராவோட அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த ரூமோட சூழ்நிலை முதல்ல வந்த தகவல், அந்த ரூம்ல வந்து இதே கிடையாது, ஃபேனே கிடையாது, அதனால வந்து தூக்குல தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில நடிகைகள் வந்து அவங்க நெருக்கமா பழகின சில நடிகைகள் வந்து சித்ரா பத்தி இல்ல அவங்க வந்து சில பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எது உண்மைன்னு தெரியாது. ஆனா கூட நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்ததுல வந்து அவங்க வந்து ரொம்ப கியூட்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல. டிவில பார்த்திருக்கேன். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டா துருதுருப்பாக இருப்பார்கள். இளவயது மரணம் யாரா இருந்தாலும் ரொம்ப வருத்தமா இருக்கும். தாய் தப்பனுக்கும் வருத்தமா இருக்கும். கணவர் வந்து கைது செய்யப்பட்டு இத்தனை நாள் பெயில்ல இருந்தாரு. இப்ப விடுதலை ஆயிட்டாரு ஜாமீன்ல. அப்புறம் பெயில்ல இருந்தாரு. இப்ப ட்ரையல் நடத்தி திருவள்ளூர் கோர்ட் வந்து அவங்கதான் நீதிமன்ற ட்ரையல். அதான் சொல்ல நம்ம மீடியா ட்ரையல் அதை பண்ண முடியாது. எனக்கு இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய உளவுத்துறை நம்மிடம் கிடையாது. அது போலீஸ் அதிகாரிகளிடம் தான் உண்டு, போலீஸ் துறைக்கு தான் உண்டு. சோ அவங்கதான் அதை முறைப்படியா செய்யணும். அவங்க முறைப்படி விசாரணை செய்யலைங்கிற தகவல் தான் நம்ம விமர்சிக்கலாம், காவல்துறை விமர்சிக்கலாம். தவிர வழக்க நம்ம வந்து நீதித்துறை கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சோ அந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். ஹேம்நாத் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். நடிகை சித்ரா அவர்கள் மாதிரியா நடிகைகள் அவசரப்படி எந்த முடிவு எடுக்க வேண்டாம். சில்க் ஸ்மிதால இருந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க.
பல நடிகைகள், வடாபன் ஜெயலட்சுமி, ஷோபா, நிறைய நடிகர்கள் தற்கொலை தான். த்ரூ ஹிந்திலையும் சரி, தெலுங்குல, எல்லா கர்நாடகா எல்லாத்துலயும் என்ன ஒண்ணு கொலை பண்றாங்க, இல்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சோ அவங்க அதுக்குரிய அழுத்தத்தோட இருக்காங்க. ஏன்னா அதான் சொல்ல, அவங்களுக்கு வந்து தன்னை ஒரு எக்ஸ்போசருக்கே அவங்க வழி இல்ல. அவங்களுக்கு வந்து வெளி மக்களோட பழகக்கூடிய வாய்ப்பு இல்ல. வருஷத்துக்கு 30-35 நாள் வேலை பாக்குறாங்க. 99% வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. சோ அவங்கள வந்து ஏதாவது மக்கள் சில நல திட்டங்கள் வந்து அரசு பயன்படுத்தணும், இல்ல காவல்துறை பயன்படுத்த, இல்ல அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அந்த மாதிரி நடிகர்கள் வந்து பயன்படுத்தலாம். பெரிய நடிகர்களையோ குட்டி நடிகர்களையோ அவங்களை ஒரு எக்ஸ்போசர் கொடுக்கலாம். வெளி உலகத்தை பார்க்கும்போது தானே சந்தோஷம். அந்த அந்த சந்தோஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்து நீங்க என்னதான் ஏசி ரூம்ல இருங்க, அந்த சந்தோஷம் வெளியில வந்து நீங்க சுதந்திர காற்றை சுவாசிக்கிற மாதிரியான சந்தோஷம் எதுவும் கிடையாது. சோ இந்த அளவில் இன்றைய ஞாயிறு செய்தி நிறைவடைகிறது. அடுத்த கலவை விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.